இனிய காலை வணக்கம். தொண்டு உள்ளம் இவைகளை பற்றி பேச போகிறேன். நாட்டில் தொண்டு உள்ளம் கொண்ட மனிதர்கள் இருப்பதனால்தான் வானத்திலிருந்து மும்மாறி மழை பெய்கிறது. மனிதர்கள் ஓரளவு சுபிட்சமாக வாழ்கிறார்கள். எனக்கு பாண்டி பாலன் மற்றும் ஜீவமணி இருவரும் சிறு உதவிகளை செய்தார்கள். இந்த உதவிகள் நான் இப்போ இருக்கிற சூழ்நிலை, நான் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கேங்கிறது தானே முக்கியம். இப்போ எனக்கு மோசமான படுக்கை காலகட்டம். ஏதோ பேசுகிறேனே வழியே உங்கள்கிட்ட மூச்சு விட முடியல, இயல்பாக வாழ முடியல, இயல்பாக இருக்க முடியல. இது கூட இரும்பல் சளி வேறு கலந்து, இதில் மருத்துவத்துக்கு என்னடா பண்ணுறதுன்னு தவிக்கிறப்போ 2 தொண்டு உள்ளங்கள் நேற்று அவர்களால் முடிந்த சின்ன உதவியை செஞ்சாங்க. அந்த உதவி மறக்க முடியாதது. ஆபத்து காலங்களில் செய்கிற உதவியை போன்றது. ஒரு காசாரை கொண்டு போகிறாங்க, அவளை மாதிரி மனுஷன் அலையிறான். அந்த நேரத்தில் ஒரு லைன்ஸ் கிளப்போ ஒரு தொண்டு உள்ளமோ அவனை அரவணைச்சி மருந்து கொடுத்து அவனுக்கு வைத்தியம் பார்த்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த பாண்டி பாலனும் ஜீவமணி அவர்களும் செய்த உதவி. குறிப்பாக ஜீவமணி எனக்கு 3 மாதங்களாக உதவி செஞ்சுட்டு வர்றார். பாண்டி பாலனுக்கு இது முதல் முறை, இருந்தாலும் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நான் வசதி வரும்போது, என் உடல்நிலை சரியாகி நான் ஒரு நல்ல நிலையை தொடும்போது, இதற்கெல்லாம் பதிலுக்கு தொண்டு உள்ளத்தோடு வாழ்ந்த மறைவே என்றதை இன்று நான் சத்தியம் செய்து சொல்கிறேன் பகிரங்கமாக. ஏன்னா எனக்கு வடிவு வரும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் தொண்டுள்ளம் எவ்வளோ முக்கியன்ட்டு. அங்கே இருக்கண்ணியை மறக்கவே முடியாது. சிங்கப்பூர்லேருந்து இப்படி நிறைய தொண்டு உள்ளத்தை மறக்கவே முடியாது. பேச முடியலைங்க, மூச்சு வாங்குது. அதனால் பேச்சு கொஞ்சம் குறைச்சி நிப்பாட்டிக்கிறேன். தொடர்ச்சியாக என்னால் பேசுவதற்கான சக்தி இல்லை உடம்பில். இந்த தொண்டு உள்ள கொடுத்த நண்பர்களுக்கு இதயங்கனிந்த நன்றிகள். இதயங்கனிந்த கண்ணீர் மல்க நன்றிகளும் நன்றியின் வெளிப்பாடுகளும் குறித்தாகட்டும். ஒவ்வொரு மாதமும் 20,000 ரூபாய் இல்லாமல் மெடிக்கலில் ஆக மாட்டேங்குது. இந்த மாதம் 50,000 ரூபாய் கிட்ட செலவு. எங்கே போய் முடிய போகிற என் வாழ்க்கை?